தூக்கம் வருதுங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, இதை வந்துடுங்க, இதை வந்துடுறேன். ஹாய் ஜனா. மேலே இருக்கிற டிபியை தொட்டு ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. மேலே இருக்கிற டிபியை மட்டும் தொடுங்க, நம்ம கோபுர டிபியை. கோபுரம் பாருங்க, நான் எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நம்ம சேனலில். எப்பேற்பட்ட கோபுரம்! உன் கோபுர அழகை உன் தாவணி மூடியதே. கோபுரத்தை கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உடனே மெம்பர்ஷிப்பை வேணுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற ஆக்சஸை பொறுத்து நீங்கள் வாங்குகிற உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் எடுக்கிறீங்க ஆக்சஸ். ஓகே, லைவில் என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டேன்லம்மா. ட்ரிபிள் மாடி, 2 மாடி, இருந்தாலும் உங்கள் அளவுக்கு இல்லைக்கா. எந்த கோபுரமும் நான் சொன்னது ஸ்ரேயா பாட்டு சொன்னேங்க. ராஜராஜ சோழன் கோபுரம் அழகி. அப்புறம் இன்னைக்கு தான் என்னடா இவன் பண்ணானே 10 நிமிஷமாக பண்ணிகிட்டு இருக்கான். கரும்பு பிடிச்சவனே போய் வாஷ் பண்ணிட்டு தூங்கு போ பேசாமல். இன்னைக்கு ஐயோ இவன் கமெண்ட் மட்டும்தான் எனக்கு காட்டுது. ஃபேவரெட்டு சம்மர் ஆக்டிவிட்டியா? ஃபேவரெட்டு சம்மர் ஆக்டிவிட்டினா எங்கள் வீட்டில் ஃபேன் தான் ஆக்டிவிட்டியாக இருக்கும் சம்மர் டைமில். அதான் எங்களுக்கு ஃபேவரெட்டு. யூடியூப் கேட்குறத பாரு. ஃபேவரெட்டு சம்மர் ஆக்டிவிட்டியா? சம்மரில் வந்து ஃபேவரெட் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஃபேன். அது மட்டும்தான் ஆக்டிவிட்டியாக இருக்கும். அவ ஒர்த்து இல்லை. ஆமாம், இவர் என்னை கல்யாணம் பண்ண வந்த மாப்பிள்ளை ஒர்த்து இல்லை. ஏய் சம்மட்டை முடிக்காரா, நீ எதுக்கு என் லைவ் பார்த்துட்ருக்க? நாங்களாம் பிளாக் முடி வச்சுட்ருக்கோம். சம்மட்டை முடிக்காரனுக்கு எங்கள் சேனலில் இடம் கிடையாது. அதுலேயும் வெள்ளை முடிக்காரன் சம்மட்டை கலரில் அடிச்சுக்கிட்டு வந்தாலும் இங்கே இடம் கிடையாது. போட வடநாட்டு பக்கம். உன்னுடைய முடி கலருக்கு அங்கே தான் மேட்சிங்கு. இது தமிழ்காரங்க ஊர், தமிழ்காரங்க மட்டும்தான் என் லைவை பார்க்கணும். வடநாட்டுக்காரனுக்கெல்லாம் நாட்டு அலோடு. டான்ஸை போடுங்க லைவில். என்ன ஸ்பெஷல் ப்ளீஸ் சொல்லுப்பா. இப்போ வந்துடுறேன். வெரி ஹாட் அண்ட் கிளாமர். அப்புறம் என்ன உங்ககிட்ட ஒத்தா என்னடா உனக்கு என்ன லிஸ்ட்டு போட சொல்லுவாங்களா உம்மால? ஜாயின் பண்ணாட்டி போட. ஸோ அம்மா காடு பேசிட்டு அப்புறம் வந்து இந்த கமெண்ட்ஸை படிடி போட. கார்த்தி ஹாய் ஹலோ பாப்பு. அப்படி தான் பேசணும் சுந்தர். போ ஒழுங்கு மறையணும். சும்மா காடு பேசிட்டு என்ன இருக்குன்னு தெரியாத. என்ன குழந்தையா? இப்போ தான் பால் அப்படியே வாயில் வச்சா சப்பி குடிக்கிறவனா நீ? விட்டா கடிச்சு கறி மெண்டு மீனை தின்றல தெரியாது? எத்தனை லைவ் பார்த்துருப்பேன் நீங்கள் கொத்தா. தெரியாது. இதை தூக்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வந்தானா ஆளப்ப எல்லாம் தெரியல. லைவ் பார்த்தல. மெம்பர்ஷிப்னா என்னன்னே உனக்கு தெரியாதா? ஆளப்பாரு முகர கட்டி மூஞ்சும். அப்புறம் வந்து செண்பகமேவா? தெரியாதுன்னா கீழே இருக்கிற சாமானை அழுத்தி மூடிட்டு போய் தூங்க போ. ஸோ எதுவும் குழந்தை தான், இவருக்கு ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி தான் இவனுக்கு வந்து யூடியூப் பக்கம் வந்திருக்கானுங்க. போய் நீங்களாம் இன்ஸ்டாவில் வளைச்சி எல்லாத்தையும் அவுத்து போட்டு காட்டினதெல்லாம் பார்த்துட்டு தானே இந்த பக்கம்லாம் வரீங்க யூடியூப் பக்கம். சும்மா இப்போ தான் நான் உத்தம புத்த ராசம் மாதிரி இங்கே வந்து அப்படி நடிக்கிறது. விட்டா இவனுங்களாம் 7 மணிக்கே தாப்பா போடுவானுங்க. இதில் வேறு இவனுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆளை பாரு ஆளு. காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆல் பட் அவனுக்கு கிடக்குறானுங்க. ஜாயின் பண்ண தெரியிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணு, தெரியாதவங்களாம் ஓடுங்க எட்ட போங்க. ஜாயின் பண்ணவங்க மட்டும் மெம்பர்ஷிப் லைவை பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்குங்க. சும்மா தெரியாத கேஸ் லைவில் இருக்காதீங்க. ஸோ வித்த புலாக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி என்ன ஏது இவனுங்களுக்கு பட்டியலை போட்டு மெனு கார்டு அடித்து நம்ம சிற்பி 92 அப்படின்னு மெனு கார்டு அனுப்பி ஹோட்டல்னு போட்டு இவனுக்கு மெனு கார்டு போட்டு இருந்தால் இதுதான் மெனு கார்டுன்ட்டு. ஆமாம் வரானுங்க. தூக்க முடியாத சாமானை தூக்கிக்கிட்டு இங்கே ஆட்டிக்கிட்டு வந்துடுது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். ஒன்றும் தெரியாத உனக்கு ஒரு மணி ராத்திரியில் யூடியூப்பில்
என்னடா வேலை? ஒன்றும் தெரியாது உனக்கு. யூடியூப்பில் 1 மணிக்கு என்னடா வேலை? எதை நோக்கி வந்த? எதுக்குடா வந்த யூடியூப்க்கு? ஒன்றும் தெரியாத பாப்பான் போட்டானா தாப்பான். ஆளை பாரு. கோவப்படாத செல்லம். ஆமாம், கோவம் வேற படுறானுங்க. இவன் ஒருத்தவன் இடியே இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல, மழையே உருண்டு விழுந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ். யோக்கியனுக்கு என்னடா இருட்டுக்குள்ள வேலை? அத்தானே பொந்துக்குள்ள பாம்பு கும்பு இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் வந்திருக்கான். ஆளை பாரு. இவங்க ஒருத்தவன் டான்ஸ் ஆடுன்னு மூச்சுக்கு 300 தடவை போட்டாங்க. ஏய், தலை இன்னைக்கு தாண்டா கவுண்டர் கரெக்டாக கொடுத்துருக்கான். தினேஷ் செம்ம கவுண்டர் கொடுக்குற, ஆனால் வாயால் தான் சொல்லி படிக்க முடியல. வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறவன் தான் இருட்டை பார்த்து பயப்படுவான். அந்த அந்த கோஷ்டி தான் அவன்னு நினைக்கிறேன். டான்ஸு போடுங்க ப்ளீஸா. இருடா, அவனுக்கு ஒரு டான்ஸை போட்டுடலாம். இங்கே பாரு, டான்ஸ் ஆட போகிறோம், பார்த்துக்க. நானே ஒரு ஸ்டெப்பை போடுறேன், நீ மைண்டுக்குள்ளே ஒரு பாட்டை நினச்சிக்கோ. சரி, நான் கேட்குறேன், என்னோட சேனலில் மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குதா? இல்லை நீங்களும் நிறைய பேர் மற்ற சேனல்லாம் போவீங்கள, இவனுங்க இப்படி தான் பண்ணுவானுங்களா? நான் ரெகுலராக ஒரு லைவ் பார்ப்பேன், ஒரு சிஸ்டர் லைவ், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இவனுங்க அந்த அம்மா எப்போ லைவ் ஆன் பண்ணாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. பாடு இவனுங்க வந்துட்டு என்னங்கிறானுங்க. என்னடா பேசிட்டு கிடக்குறவங்க அழகாக சுடிதார் போட்டு உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ கோவத்தை கிளப்பி விட்ருவானுங்க. இவங்க திட்டிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஒருத்தவங்க மட்டும் விடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுவான், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க கோவத்தில், உங்கள் உதடு சிகப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது, இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தான். அவங்க ஒரு நாள் பார்த்துட்டு, ஏன்டா இங்கே நான் வெறியில் கத்திட்டு கிடக்கிறேன், உதட்டு சூப்பராக இருக்குது, வாய் சூப்பராக இருக்கா, கிட்ட வரையா கட்டிக்கிறேன்னு வந்தால் ஒரு கிட்ட பண்ணாங்க பாரு. இது போன மாதம் லைவ், இப்போ நடக்க கிடையாது. ஈன்னு வந்தாங்க பாரு, ஒரே சிரிப்பு தாங்கலை. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு, நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கீங்க ஒரே. அதான் அவங்களுக்கு அதுவே டென்ஷன் ஆகுதுன்னா, கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கோம், அழகாக இருக்கீங்க அழகாக இருக்கு, இதை மட்டும்தான்டா இவனுங்க போடுறானுங்க. என்னன்னே தெரியலடா இவனுங்க. மீரா இருக்கா? வராமல், கைகள் தொடாமல், கண்கள் நெஞ்சை பந்தாடின, ரத்த பார்வையால் என்னை தூண்டின. இது ஏதோ ஒரு பாட்டு தானே. கைகள் தொடாமல் கண்கள் நெஞ்சை, அது அதானே. சரி, ஓகேடா, அவன் டான்ஸு கேட்டுகிட்டே இருக்கான், அவனுக்கு ஒரு டான்ஸ் போட்டுருவோம். நீயா ஒரு பாட்டு நினச்சிக்கோ, மின்சார கண்ணா பாட்டு நினச்சிக்கோ. நினச்சிக்கிட்டியா? இது நினச்சிக்கிட்டியாடா? போதுமா? வேற ஏதாவது குத்து டான்ஸ் வேணுமா? அதை சொல்லிட்டல, நான் போடுற ஸ்டெப்புக்கு தகுந்த மாதிரி நீங்களாக ஒரு பாட்டு நினச்சிக்கோங்க. கைஸ் லைக் போடுங்க. நிலா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நண்பா. ஏமா முகத்தை தான் காட்டலாமே, விஷயமே அங்கே தாங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. மொத்த கலைகளையும் இந்த முகத்துக்குள்ளே தான் நான் ஒளிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. மறுகையா ஏக் மார் தோ துக்கடா, பார்த்த அடுத்த நொடியே துக்கடா. காமெடி விட்டுருங்க, நீங்கள் காமெடின்னு பண்ணி சிரிக்கக்கூடாது.
எம்சி இது என்ன வடிவேல் படம் நினச்சிக்கிட்டிங்களா? ஒருத்தர் வந்து டைரக்ஷன் கதை எழுதி கொடுத்து 4 பேரை வந்து லைட்டிங் வச்சு காமெடியெல்லாம் பண்ண வச்சு உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு மூஞ்சி மொகர ஓனாக பேசுகிறோம். சில பேருக்கு அது காமெடியாக இருக்கும், சில பேருக்கு சிரிப்பு வரும். உனக்கு வரலனா நீ சைக்கோன்னு அர்த்தம், நீ ஒரு ஆம்பளையே இல்லைன்னு அர்த்தம். நீ ஒரு ஆள் சிரிக்கலைன்றதுக்காக நான் என்ன சிரிக்கக்கூடாதா என்ன? நான் என்ன பேசக்கூடாதா என்ன? ஏண்டா புறம்போக்கு பண்ணாட பரதேசி, உனக்கு சிரிப்பு வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சொல்லுடா எம்சி, சொல்லுடா டேய், எங்கடா இருக்க கண்ணாடி சோடா புட்டா? அவன் யாரா? செமட்ட மண்டக்காரன் தானே அவன் தானே. அது ஃபீட்டா? யார் அந்த ஃபோட்டோ வச்சு? ஐயோ ஐயோ, கண்ணாடி ஃபோட்டோ வச்சுருக்கிறியா நீ? அப்போ நீ பைத்தியம்தான், அப்போ நீ பைத்தியம்தான். அந்த டிபியை போய் பாருங்கள் கைஸ். அந்த டிபியை பார்த்தாலே தெரிஞ்சால் அது அந்த டிபியே ஒரு சைக்கோ. அப்போ அவன் போடுற கமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு ஆள் சிரிக்கலைனாக்கா நாங்கள் சிரிக்கக்கூடாதான். என்னடா கீழே என்ன ஆடிக்கிட்டு நிற்கிதா? போ, முதல்ல போட வேண்டியது இழுத்துக்கட்டு. சன்னல் பத்துமா? கயிறு எதாவது வேணுமா? சொல்ல, அமேசானில் ஆர்டர் பண்ணி விடுறேன். ஆளை பாரு, மொகர கட்டை மூஞ்சி, மொகர பண்ணி கோட்டா, நசிங்க போன வாயான், பல்லு விளக்காதவன், சிப்போ நாயே பரதேசி. ஹெல்லோ இருக்காங்க, வாங்க ஜெகா வாங்க. உன்னை யாரும் முதல்ல என் லைவில் இருக்க சொன்னாங்க? ஸ்கிப் பண்ணு போ 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 போ. நீ எல்லாம் நீ சிரிக்கணும் அப்படின்னா போயிட்டு பாட்டாளி படமாக என்ன படம், நாட்டாம படத்தில் வடிவேல் காமெடி, டீச்சர் காமெடி போய் பார்த்து சிரி. நீங்கள் சிரிங்க. குட் மார்னிங் மேடம், நான் கேட்குறேன். காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாஃபரு ஏன்டா பல்ல காட்டுறேன்? நான் பயந்தே போயிட்டேன் போடா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமை தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி லைவெல்லாம் எதுக்கு தான் ஆண்டவன் கொடுக்குறானோ? அதான் சொல்லுவான் பாரு, குரங்கு கையில் பூ மாலை அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி கல்ச்சட நாய்க்கு தான் நம்மள மாதிரி நல்ல லைவெல்லாம் போய் தள்ளுது. நல்ல நல்ல ஆட்கள்லாம் கெட்ட கெட்ட லைவில் போய் ஜாயின் ஆகி காசு இழந்துட்டு நிற்கிறானுங்க. கடுப்பாக இருக்குது. கைகள் தொடாமல் கண்கள் படாமலா ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து இது கோல்டு லைவ். அழகி நீ பேச ஆரம்பித்தா சும்மா பேசுகிற, மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் பண்ணுறது, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சொல்லு. அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்சிடும் மூர்த்தி. பண்ணிட்டோம் டீச்சர். ஓகே, ஹைலைட்டு போன சேனலில் ஹைலைட்டு போட சொல்லி உங்களுக்கு தெரியல. ஹைலைட்டு போன சேனலில் ஹைலைட்டு போட சொல்லி உங்களுக்கு தெரியலையா? ஹைலைட் போட சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நான் பார்க்கலையா? ஓகே பிரகாஷ், ஹாய் பிரகாஷ். என்னடா நீ அவனை மாதிரி கமெண்ட்ஸ் போட போறியா? டேய் சக்தி, என்னடா சிரிக்கிற? நீ அவன் கேஸா? மோகன மனோ, என்னடா நிலா நாட்டாமை படத்தில் வடிவேல் அப்போ நடித்தாரா? அதான் தெரியல, ஏதோ ஒன்று கவுண்ட் பண்ணி நினைக்கிறேன். போய் அந்த காமெடி பார்ப்போம். அதுக்கும் நீ சிரிக்கலைனாக்கா நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே டிபி மாற்றிட்டு வந்துட்டான்டா எம்சி ஃபீட்டு. அங்கே போடுறா, அதுக்குள்ளே சோடா குட்டியோட டிபி எடுத்துகிட்டு வேறு டிபியை மாற்றிட்டு வந்துட்டான். அவனுக்கே அசிங்கமாகிடுச்சு போல இருக்குது. ஏங்க உங்கள் கண்ணு காந்த மாதிரி இருக்குது சத்தியமாக. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது காய்ஸ். உடனே ஐஸ் வைக்கிறதுக்கு என்னென்ன சொல்கிறானுங்க பாருங்கள். ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ், டபுள் டச் பண்ணுங்கள். அப்புறம் முருகன், ஹாய் முருகா, ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணுங்கள், லைக்கை போடுங்க. மோனி இருக்கீங்களா? அவர் இருக்காருடா, முதல்ல நீ இருக்கியா? அவரோட கமெண்ட்டாவது கண்ணில் காட்டுவோம். கமெண்ட் சுத்தமாக காணமேடா. பாப்ஸ்ன்னு ஒரு ஜீவன் இருக்கா இல்லையா? ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். 1000 பேர் 1000 சந்தேகத்தை கேட்டானுங்க, நீ மட்டும் என்ன விதி விலக்கா? கேளு. இந்த லைவ் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குங்க. எப்போவுமே லைவ் சுவாரஸ்யமாக தான் இருக்கும், இன்றைக்கி மட்டும் கிடையாது. லைவ் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக 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 லைவே பயங்கரமாக இருக்கும். ஒருத்தவன் கைகள் தொடாமல் கையே தொடாமல் என்னடா பண்ணுவ? அவன் பாட்டில் எவனோ எழுதிட்டு போயிட்டான்.
அதை பிடிச்சிக்கிட்டு கைகள் தொடாமல் கால்கள் படாமல்ட்டு எதுவுமே படாமல் என்ன பண்ணுவேன் நீ? ரொம்ப நேரமாக கைகள் தொடாமல் நான் படிச்சுட்டேன் அந்த கமெண்ட்டை. உங்களுக்கு எந்த ஊர்? கல்பாக்கம் நம்ம ஊர். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணுங்கள். நானும் சிவாபுரம் பேசுகிறேன். 2 பேரும் பேசுகிறீங்க, ஆனால் உங்கள் 2 பேர் கமெண்ட்ஸ் எங்கள் ஸ்க்ரீன்லேயே படலையே. ஹலோ காய்ஸ், இத்தனை பேர் இருக்கீங்க, வாங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள். மேலே இருக்கிற சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுங்க. அவனுக்கு அந்த ஒரு கமெண்ட் தான் தெரியும் போல், அதுவே திருப்பி போட்டு இருக்கான். முடியலடா டே, சத்தியமாக முடியல. ஒரே கமெண்ட்ஸ் நீ எத்தனை வாட்டி பார்ப்ப? தலைவலிக்குது. கார்த்திக்கு கை வலிக்க அதே கமெண்ட்ஸு. அவன் எங்கடா வலிக்க டைப் பண்ணான்? ஃபஸ்ட்டு ஒரே டைப் தான் இந்த டைப் பண்ணான், அப்புறம் காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்க சூரியன் கண்ணாலே எல்லாம் பண்ணிடுவாங்க போல். சொல்லுங்கள் காய்ஸ், லைக் போட போகிறீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்க? டார்லிங் 2 மணிக்கு தூங்கு இருக்கியா? மணி என்ன ஆயிடுச்சு? ஏய், மணி 1:54டா. ஆனால் அரை மணி நேரம் தான் ஆகுது லைவு. ஓ, அதில் 20 நிமிஷம் போயிடுச்சுல்ல, அதான். அப்போ முடிச்சிடலாம் இந்த லைவையும். வா மீரா, என்னடா பஃப்பு போட்டிருக்கேன் இன்னைக்கு? என்ன பஃப்புக்குள்ளே இருக்கியா ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்கியா நீ? யுவர் குவாலிஃபிகேஷன் அது எங்கிட்ட இருக்கு. பாப்ஸு இருக்கேன் உங்கள் செந்தமிழ் ரசிச்சுட்டு. ரசிப்பனி என்னடி ரொம்ப இன்னைக்கு அழகாக இருக்க. ஐஸ் வைக்கிறான்டா, ஐஸ் வைக்கிறான். ஐயோ மாட்டிக்கிச்சு புடவை. எங்கே போய் மாட்டுது பாரு. உங்களுக்காக லைக் அந்த 2 மெம்பர்ஷிப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த 2 ரீல்ஸ் சிப்பி 90 டிகிரி பேஸில் வந்து அதில் இது பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரவணா, இங்கே யாரும் காஜி பைஸே கிடையாது. பார்க்குறீங்களா, நல்லா காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. காஜி பைஸ் தான் சொல்லு ஊற்றிட்டு கிடப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு நீ தான் அதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே எல்லாம் பார்க்குற கமெண்ட்ஸை பாரு, எல்லாம் காமெடி பண்ணி சிரிப்பு தான் தாங்கலை. உங்ககிட்ட வந்தால் எல்லாமே மாட்டிக்கணும். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சொல்லுமா, யாரும் என்னுடைய குவாலிஃபிகேஷனை பற்றி யாரும் எதுவும் கேட்காதீங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷனை எதுவுமே கேட்காதீங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே, உனக்கு ஒரு மெசேஜ் இருக்குது, அனுப்பியிருக்கேன். ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஓகே டியர், பார்க்குறேன். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற சப்ஸ்கிரைபை தொடுங்க, எல்லோரும் தொடுங்க. செல்ல குட்டிங்களா, தொடுங்க. ஐயோ, பேங்க் ஃபுல்லாக எனக்கு அலைஞ்சு நான் ஆப்பையே அதை தான் போய் தொடுறேன். சரி, ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். மென்டல் வரேன் மூர்த்தி, விஐபி லைவ் வரேன். நானும் போனேன் இன்னைக்கு. அப்படியா, பாரு, நம்ம எல்லாம் ஒன்றா அலைஞ்சிட்டு இருந்துருக்குறோம்டா இன்னைக்கு. சே, நான் நைட்டு லைக்கா? வணக்கம். பியூட்டி, ஹாய் கிரி. ஏய் செல்லக்குட்டி, வாங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சுடு தண்ணி குடிப்போமா? குடிப்போமா, சுடு தண்ணி குடிப்போமா. வரேன், தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன், எங்கேயும் போயிடாதீங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்ன அப்போ இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப நாக்கு சுட்டுச்சுல, இப்போ வந்து நல்லா சூடாக இருக்குது. அப்பா அனல்
நல்ல சூடாக இருக்குது. ஆனால் என்னன்னா ஃபஸ்ட்டு சுட்டுக்குச்சில்ல பக்குன்னு, அந்த அளவுக்கு இல்லை. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஏங்க உங்கள் சொர்க்க வாசல் சும்மா ஜம்முன்னு செதுக்கி வச்சுருக்கீங்க. அடேங்கப்பா, அப்படியா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. அப்புறம் நல்லா பிரின்சஸ் சொல்லு, உனக்கு எத்தனை பாப்பா? உன் நேம் என்ன? மை நேம் நிலா. உன் கண்கள் ஒரு அழகான கவிதை. புகழ். விருப்பம் உள்ளவர்கள் சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க காய்ஸ் ப்ளீஸ். நல்லா இருக்கு. ஐயோ சேச்சி சொல்லுங்க சேட்டா. நீ திருச்சி தானே? யார்? நானா? நானா? போட்டா டேக். என்ன நேம்? ஐ லவ் யூ மீ. அப்புறம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோனை வந்து தொடக்கவே இல்லை. இது ஒரு நிமிஷம். ஒரு மாதிரி ஸ்க்ரீன் வந்து சாம்பல் பூத்தா மாதிரி இருக்கு. அப்போ சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ நேரம் ஸ்க்ரீனே தெரியல பாருங்கள், இப்போ தான் ஸ்க்ரீனே தெரியுது. சொல்லியிருந்தா ஃபஸ்ட்டே தொடச்சிருக்கலாம். இப்போ தான் என்னுடைய கரெக்டாக காமிக்குது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்கய்யா. தங்கம் எப்படி இருக்காங்க? மிஸ் யூ ஸோ மச். இவங்க பேர் நிலா, ஊர் கல்பாக்கம், வயது 33. காய்ஸ் லைக் போட்டுக்கோங்க சீக்கிரம், டைம் ஆகுது, லைவ் முடிய போகுது. இன்னும் 6 மினிட்ல லைவ் முடிய போகுது. ஜாயின் பண்ண மெம்பர்ஷிப்புக்குள்ள போயிட்டு கூட தூங்கலாம். உன்னை பார்த்தாலே ஆஹா ஆஹா நிலா ஒரு ஒன்றே மாதிரி. யாருக்கு? உங்களுக்கு விபூதி அடித்த தருணமா? ஏய், ஒரு குண்டானேடு கொஞ்சம் 90 அள்ளி எடுத்து போடு நிறையா. வா, உண்மையாவே எடுத்து வீசிடலாம். எடுத்து மூஞ்சில வீசுறா. விபூதி அடுத்து தருணம் தானே, எடுத்து மூஞ்சில கொட்டுறான். வாடா மணமகனே மணமகனே. நான்லாம் உனக்கு விபூதி அடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். இந்த அளவுக்கெல்லாம் நான் பக்காவாக உட்காந்து உன் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் தெளிவாக படித்து ரிப்ளைவும் ஒன்று கொடுக்க மாட்டேன் சாமி. என்ன சாமி இப்படி நினச்சிட்ருக்க? அப்புறம் நிலா கொஞ்ச நேரத்துக்கு தலைமுடிய ஃப்ரீயாக விடும். அது ஃப்ரீயாக தானே இருக்குது. நிலா உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்களும் இருக்காங்க. கல்பாக்கமா? ஆமாம். எதுக்கு இந்த மாதிரி? எந்த மாதிரி? என்ன மாதிரி? இது ஒரு காமெடி கண்டென்ட். போய் பாருங்கள், ரீல்ஸை போய் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ரீல்ஸ் தான். அப்பப்போ சின்ன சின்னதாக டான்ஸ் போட்டிருப்பேன், அவ்வளோதான். இப்போ இவ்வளோ நேரம் லைவ் பார்த்தல, ஏதாவது நாங்கள் பேடான வேர்ட்ஸை பேசணுமா? பேசணும். என்ன பேசணும்? கோத்தாங்க அம்மா. இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தையை நாங்கள் பேசியிருப்போமா? இது நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள்லாம் பேசிக்கிறதா. நான் ஒன்றும் அதிசயமாக பேச கிடையாது. இதில் ஏதாவது நீ பார்த்தியா? ஏதாவது நான் கையை தூக்கி கம்கட்டை காமிச்சு நீ ஏதாவது பார்த்துட்டியா? சொல்லு. நான் ஏதாவது காலை பாருன்னு பார்த்தியா? இல்லைல்ல, சொல்கிறா. டேய் புடுக்கு, என் புடுக்கு இங்கே வா 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 வா. யார் நீ? எந்த வீட்டு பையன் நீ? வா வா சொல்லு. வெல்கம் டு கோல்டு. தேங்க்யூ வைரமுத்து, தேங்க்யூ. ஏண்டா எஸ்ஜே சொல்றா. எஸ்ஜே என்ன பண்ணிட்டாங்க இப்போ? நீ பார்த்துட்ட என்ன பண்ணிட்டாங்க? நீ நல்ல மசருக்கு எதுக்குடா ராத்திரியில் ஒரு லைவ் 2 மணிக்கு? கேளுங்கடா. ஏன் இந்த மாதிரினா நல்லவனுக்கு எதுக்குடா இந்த டைமில் வரணும்? நம்மளாம் உட்காந்து காமெடியாக தானே பேசிகிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த டைமில் லைவ் பண்ணலாம் சொல்லு? ரொம்ப நல்லவனுக்கு எதுக்கு பெண்களை பார்க்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கணும்ல. இருக்கா
போ ஒரு ஒரு லைவ்லயே போயிட்டு இப்போ இப்படி ஸ்கிப் பண்ணேன்னு வச்சுக்கையா, ஹிந்திக்காரி குடும்பத்தோட புருஷன் புள்ள குட்டியோட என்ன பண்ணுவா, கம்கட்டை காட்டிட்டு டேபிள் ஃபேனை வச்சு விட்டுருவா. காற்றுல பறக்க பறக்க நீ இன்பம் காணுவா. போய் அங்கே போய் இந்த கமெண்ட்ஸை போடு. அப்புறம் கிட்டத்தட்ட இப்போ இந்த நேரத்துக்கு நம்மளுடைய தமிழ் லைவ் மட்டுமே 20 லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. போ நானாவது உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கேன், அங்கே காமெடி எல்லாம் நடக்காது. பேசிக்கிட்டே இருக்காதீங்க, இதில் பண்ணிடுங்க. ஒரு கையில் போர்டை வச்சுட்டு காட்டிட்டு உட்காந்துருப்பா. அங்கே போய் கமெண்ட்ஸ் படிப்போம். போடா, உடனே ஜாயின் கொள்ள வாங்க, இங்கே எதுவும் பேச முடியாது. ஸ்பெஷல் அப்படி என்னங்க ஸ்பெஷல்? ஐயோ வெரி ஸ்பெஷல் அப்படின்னு அங்கே நேக்காக உன்னை வாழைப்பழத்தில் ஊசி சொருகிற மாதிரி சொருகிட்டு இருப்பா. அங்கே போய் உன் கமெண்ட்ஸை போடு. உண்டை வந்துட்டா தூக்க முடியாத தூக்கிக்கிட்டு லோலாக்க மூடிக்கிட்டு போடா. அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா செந்தமிழ் வார்த்தை தான். பின்ன லைவ்ல ஃபன்னியா பேசிக்கிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் ஏன் இந்த மாதிரியா? ஓ அப்ப இவளுக்கு தேவை காமெடி எல்லாம் பண்ணக்கூடாது, அவுத்து போட்டு காமிச்சிட்டு இருக்கணும் ஹிந்திக்காரி மாதிரி. ஆளை பாரு முகர கட்டை. ஏன் அவுத்து காட்டின மட்டும் ஆடு வாயை பழந்துட்டு ஒருத்தவங்க கூட திட்டுறது கிடையாது. ஏன்னா பார்த்தவொன்னே அவனே மயங்கி அங்கே விழுந்துட்டான். தொப்புலையும் மோவையும் பார்த்துக்கிட்டு காரமும் பிடிச்சி நாய். சோம்மா உட்காந்து இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாயின்ட்டு என்னம்மா பேசுறீங்க? ஜலபுலா ஜங்கு போடா. பிரியா வாங்க, பிரியா வாங்க. பிரியா யார் உன் ஆளாம? ஏண்டி சிரிக்கி, நீ இங்க பேசுறதுக்கு உன் ஆளை இங்க கூட்டிட்டு வந்துட்டியா? சொல்லுடி பிரியா. இட்லி எதுல செய்யறாங்களா? வாயில செய்யறாங்க. ஆளைப்பாரு. அப்புறம் காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா இட்லி அரிசி பச்சரிசியில் செய்கிறாங்க. போடா. உண்மைதான் நீங்கள் சொல்வது. இங்கே நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக உட்காந்து ஏதோ போடுற கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே என்னமா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இவங்க பேர் நிலா போட்டுக்கோங்க. என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்களா? பார்த்துக்கோங்க. இவங்க பேர் நிலா, ஊரு கல்பாக்கம், வயது 33, திருமணம் ஆகிவிட்டது. நேரில் சந்திக்கும் வாய்ப்பு எதுவும் இல்லை, யூடியூபில் மட்டுமே பார்க்க முடியும். சத்தியமா நீ சிரிப்பு அடக்க முடியல சங்கர். என்னது இது? ஐயோ ஹவு மச்சா? மேலே இருக்கிற டிபி நீங்களே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜாயின் பட்டன் காமிக்கும், அதை தொட்டு உள்ளே போனால் நீங்களே பார்த்துக்கலாம். இருக்குண்டா இப்ராஹிம், உனக்கு இருக்குண்டா. டைம் ஆயிடுச்சு, வந்துட்டாங்க. அதான் எல்லாம் அவாவோ லைவை கடையை சாத்திட்டு தூங்க போயிட்டானுங்க. எல்லாம் மூடின உடனே எல்லாம் இங்கே வருது. ஒரு கடையாக ஒரு கடையாக சாத்த எல்லாம் இங்கே நோக்கி வருது. இப்போதைக்கு இப்போ தமிழ்காரங்க 20 பேரில் இப்போ எல்லாம் ஒரு 15 டிக்கெட்டு காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தூங்கத்துக்கு போயிருக்கோம். மிச்சம் நாங்கள் ஒரு 5-6 பேர் இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். அதான் இவனுங்க இங்கேயே போகலாம். இன்னும் வரும் பாரு. இன்னும் நீங்கள் என்ன திருநங்கையான்னு இப்போ ஒரு குரூப் என்னை கேட்க வரும் பாரு. பார்த்துட்டே இப்போ வரும் பாரு. எந்த ஊருடி? எதுக்கு? யாராவது இப்போ நீங்கள் நல்ல கமெண்ட்ஸோ போட்டால் கூட எனக்கு என்னமோ நீங்கள் எல்லாம் கலாய்க்கிற மாதிரியே தான் தோணுது. கியூட் வாய்ஸ். கண் அழகு கிரி, லவ் யூ டூவா? நீங்களே சொல்லிக்கிறது லவ் யூ டூன்னு. சாப்பிட்டீங்களா? இல்லைக்கா. ப்ளீஸ் ரிமூவ் யுவர் மாஸ்க்கு. ஏங்க கஷ்டம், செய்ய முடியாததெல்லாம் செய்ய வச்சுட்டு இருக்கீங்க. லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க நம்ம சேனலை, அது போதும். அப்புறமா அதே மாரி மெம்பர்ஷிப் பார்க்கணுங்கிறவங்க ஜாயின் போட்டுக்கோங்க.
முகேஷ் நீ என்ன பண்ணுவ? அதுதான் செல்லம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? லைவ் முடிச்சிடலாமா? டைம் ஆயிடுச்சு. தூங்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலைல வேலைக்கு போடுங்களா. சப்ஸ்கிரைபே ஏறல. செக். என்ன லைவ் இது? இத்து போன லைவ் இன்னைக்கு. உங்கள் காமெடி பேச்சு செம்ம. அதை தான் ஒருத்தவன் போட்டு வாங்கி கட்டிட்டு போனேன். என்ன சொன்னான், நீங்களே பேசி நீங்களே சிரிச்சுக்கிறீங்களா? அப்போ நான் என்ன 10 பேர் என்ன மேலே ஏற்றி உட்கார வச்சுருக்காங்க, அவனுங்களே பேச விட்டுட்டு நான் பொறுமையாக கேட்டு கேட்டு ஆஹான்னு சிரிக்கிறதுக்கு. அவன் ஒரு கேன கபோதி புண்டை. நீங்கள் கமெண்ட்ஸ் மட்டும் தான் போட முடியும். ஒரு கமெண்ட்ஸ் போடுறீங்கன்னா இன்னொரு கமெண்ட்ஸை போடுறீங்க. நான் மாற்றி மாற்றி படிச்சுட்டு எனக்கு சிரிப்பு வருது, நான் சிரிக்கிறேன். இவன் என்ன அந்த கூமுட்டை குப்பை என்ன பண்ணுறா, நீங்களே கமெண்ட்டை படித்து நீங்களே சிரிச்சுக்கிறீங்களாவா? அவனுக்கு சிரிப்பு வரலையா? அப்போ நான் என்ன, இங்கே 10 பேரை பக்கத்தில் நில்லுங்க, வாங்க நீங்களும் பேசுங்க. சரியான கிறுக்கனுங்க. செக். இந்த கிறுக்கனுங்கள்லாம் எவ கட்டிக்கிட்டு மாரடிக்க போகிறாளோ கடவுளை. இந்த மாதிரி கிறுக்கனுங்களுக்கு மட்டும் கல்யாணமே ஆகக்கூடாது. நல்லவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆனால் போதும். இந்த மாதிரி சைக்கோ கிறுக்க நல்ல பொண்ணுங்க மட்டும் அமையக்கூடாது. கிறுக்கச்சி மாதிரியே கிடைக்கணும். இவன் ஏனின்னா அவன் நோனின்னணும். அந்த மாதிரி ஆள் தான் கிடைக்கணும். நல்ல பொண்ணு என்ன மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் கிடைச்சிடவே கூடாது. நான்லாம் இருந்தேன்னு வச்சுக்க, அவனை இப்படிலாம் பேசவும் மாட்டேன். அம்மா நீன்னா ரொம்ப பேசிகிட்டு இருக்க, அவ்வளோதான். நான் சைலண்ட்டாக வேலையை வச்சு விட்ருவேன். சைலண்ட்டாக காரை எடுப்பேன், சோட்டானி கரைக்கு போயிடுவேன். இவன் வாயை அப்படியே மூடிக்கணும் சாமின்னு வச்சு விட்ருவேன். மருந்தை தூக்கிட்டு வந்து சோத்தில் கலந்து தின்றா, இதோட நீ வாயவே திறக்கக்கூடாதுன்றவேன். நான்லாம் கெஞ்ச மாட்டேன், பேச மாட்டேன். மற்ற பொண்ணுங்கள்லாம் இவனுங்க குடிச்சிட்டு வந்து அடிக்கிறானுங்க, அடி வாங்கிட்டு நான்லாம் திருப்பி அடிப்பேன். ஒரே டைம் என் ஹஸ்ஸு என்கிட்ட சண்டை போடும்போது என்ன பண்ணார், என்ன ரொம்ப பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்படி கிட்ட நெஞ்சு நிமித்திட்டு வந்தார் பாரு. அவரோட காலர் அப்படி பிடிச்சி சட்டையை கிழிச்சிட்டேன். பிடிச்சி இழுத்து என்ன எகிரிட்டு வரேன், நீ என்ன அடிச்சிடுவேன், நீ அடிப்பாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஒரு இழுத்தம் பாரு. சட்டையோடு வந்து அவன் அப்படியே அண்டா மேலே சாஞ்சிட்டான். என்னை நீ அஷ்டல்லடி, நீ அஷ்டல்லன்னு இழுத்து போட்டல்லண்ணா. இது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. நான் இந்த அடி வாங்குறது, எகுத்துக்கிட்ட சும்மா இந்த மிரட்டுறது, அடக்கி வைக்கிறது, வீட்டில் அடிமைத்தனம் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு பிடிக்காது. நீயும் ஃப்ரீடம், நானும் ஃப்ரீடம், அவ்வளோதான். நீயும் தப்பு பண்ணக்கூடாது, நானும் தப்பு பண்ணக்கூடாது, கரெக்டாக இருப்போம், அவ்வளோதான். மற்றபடி இந்த மாதிரி அடக்கி வைக்கிறது கிறுக்க இவெல்லாம் வச்சு சாத்துன்னு கட்டி போட்டு உதவுன்னு உதச்சோம்னா எல்லாம் சுண்ணிக்கிண்ணெல்லாம் அடங்கி கிடப்பானுங்க இவனுங்க. இவளுங்க அடி வாங்கிட்டு கிடக்குறாளுங்க இந்த மாதிரி குடிகாரனுங்களை கட்டிக்கிட்டு. அட்டே ஒரே சாத்து அம்மாள். அதோட அவன் மிரண்டு போய் கிடக்கணும். வாயே திறக்கக்கூடாது. அவெல்லாம் அடிக்கிற அடி மறுநாள் அடி உழுமேன்னு பயப்படணும். அடிக்கிற உள்ள அடி, வெளியே காயமே தெரியக்கூடாது. உள்ள அட்டி வச்சு குத்து நங்குன்னு குத்துல உள்ள அட்டி உள்காயமா இருக்கணும். டாக்டரே குழம்பி போகணும். எங்கப்பா மருந்து போடுறது, எங்கப்பா மருந்து போடுறது, என்ன நடிக்கிறியா அப்படின்ட்டு உடம்பு அப்படியே கலகலத்து போயிடணும் அவனுக்கு. வெளியில ரத்த காயெல்லாம் தெரியவே கூடாது. எத்தா இருந்தாலும் உள்பாட்டு மட்டும் வீங்கணும். அந்த அளவுக்கு கும்மாங்குத்து குத்தணும். நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். என்னையவா அடி வாங்க தயார் போல இருக்கு. என்ன திடீர்னு சொன்னாக்கா வந்துட்டாங்க. அப்புறம் ஏய் இப்ராஹிம், ஒழுங்கா ஒரே கமெண்ட்ஸை ரிப்பீட் மூல பார்த்தனா டென்ஷன் ஆகிட சொல்லிட்டேன். நான் உன்னை என்னை திருமணம் செய்ய போறீங்களா? சரி சாமி, பொறுமை. நீங்கள் ரொம்ப பலசாலி. அப்புறம் ஐ திங்க் டுடே நிலா இஸ் ரவுடி மூடுக்கு வந்துட்டேன் நான். டாப்ஸி இன்னைக்கு என்ன ரொம்ப ஓவராக போகுது. இப்போ என்னென்ன நானும் பொறுத்து போயிட்டுருக்கேன். ஒரே கிறுக்கணுங்களாம் வந்துக்கிட்டு லைவுக்கு. செக் கமெண்ட்டை பாரு, கிறுக்கணுங்களா. இவனுக்கு போடுற கமெண்ட்ஸ் இவனுங்களாலே படிக்க முடியாது. இதில் வேற நாங்கள் பேரை படித்து ரிப்ளை வேற கொடுக்கணுமா. தேங்க்யூ சாண்டி. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லம். கொஞ்சம் ஸ்லோ பேசுங்க, விட்டு பேசுங்க. கண்டிப்பாக மோனி மோனி நீங்கள் பண்ணுறது, தலை பண்ணுறது, சரோ மெம்பர்ஷிப்பில் என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், இன்னைக்கு பண்ண வேலை. சரோ போதுண்டா
லிமிட் ஓவரா போகுதுடா. ஓகே 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 ஓகே. டே பார்த்துடா. அவரு காமன் லைவ்ல மோனி பார்த்து மெல்ல 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 தலைவர் மெல்ல தையல் பிரிஞ்சிட போகுது. கவுண்டமணி படத்துல பிறந்து விடா புகுந்த விடால குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு கும்மரி பேபி இழுத்து போட்டு அடிப்பா ஒரு பொண்டாட்டிய. தையல் பிரிஞ்சிட போது சந்திர் பொறுமை பிரிஞ்சு. அந்த மாதிரி மோனி அப்பப்ப மெல்ல பேசுங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க. நான் வாயத்ததும் சாமி பொறுமை. டேய் தையெல்லாம் ஒன்றும் பிரியாதுடா. ஏன்டா நீங்க? அதுதான் எங்களுக்கு வேலை, நல்ல வேலை. நான் உன்னை கண்டிப்பா திருமணம் செய்து கொள்ளுகிறேன். என்னையவா? சரி, என் வீட்டுக்கார்ட்ட எப்ப கேட்க போறீங்க? ஒண்ணு மறந்து போச்சு, முக்கியமான தகவல். மாஸ்க் கழட்ட கண்கள். சாரி, கழட்ட மாட்டாங்க. ஒன்று மட்டும் அவர் விட்டுட்டாராம். எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க மாஸ்க் கழட்ட மாட்டாங்க. கோவை சார்லாம் நினைச்சிங்களா? விஜய் சாந்திடா. இந்த கமெண்ட்ஸை நார்மலாக போட்டு 50 டைம்ஸு 50 டைமும் உங்களுக்கு தெரியல. சூப்பர் சாட் பண்ணிட்டா. அப்படியா? அட கடவுளே, பார்த்தீங்களா? சூப்பர் சாட்டு வேலை செய்தா? இப்படி தான் கைஸ், நீங்கள் யாராவது கமெண்ட்ஸ் பண்ணி வாழ்க்கையில் ரொம்ப வெறுத்து ரொம்ப மனநிலை பாதிக்கப்படுறீங்களா? கமெண்ட்ஸ் தெரியலன்னு உடனே சூப்பர் சாட் இருக்குது. உடனே சூப்பர் சாட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்து பண்ணிவிடுங்க. ஓகே, எவ்வளோ வேணாலும் சூப்பர் சாட் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் எது வேணாலும் எந்த எல்லை கூட போய்க்கலாம். ஒன்றும் நோ ப்ராப்ளம். ஸ்ட்ரைட்டாக எடுத்த உடனே அதில் பேசலாம் இருக்குது, அதில் கூட போட்டு விட்டுடலாம். சூப்பர் சாட்டுக்கு சொல்கிறேன். அப்புறம் பெண்ணே உன் முகத்தை காட்ட ஏன் அச்சம்? அதான் நீங்கள் சொல்லிட்டீங்க, அச்சம் வர மாட்டேங்குது. ஐயோ, கீழே குனிஞ்ச தலை நிமிராம இருந்த என்னைக்கு இந்த யூடியூபுக்கு வந்தனோ நிமிர்ந்த தலை கீழே குனியவனாங்குது. அந்த சீன்ல தையல் தெரியும் போது பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க, அதை ஹைலைட்டு. அந்த படத்தை எத்தனை தடவை டிவியில் போட்டாலும் நான் பார்ப்பேன் தெரியுமா? செம்மையா இருக்கும். மூர்த்தி, தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ தேங்க்யூ காய்ஸ். இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்களா இல்லையா? நேற்றும் ஜாயின் பண்ணல, என்றைக்கும் ஜாயின் பண்ணல. ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் இருக்குது, வாங்க. ஜாயின் பண்ணால் உடனே மெம்பர்ஷிப் வெரி ஹாட் அண்ட் கிளாமர் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்குவீங்க. சீக்கிரம் வாங்க, எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான் டைமிங். சீக்கிரம். நிலவின் வடிவம் அவள் கண்கள். அவங்க வந்து காக்காஷி, அப்புறம் அச்சம் மடம், நானும் பயிர்ப்பு. ஆமாம், அத்தனை இருக்குங்க. வினய் பார்த்துல்லா மலையாளமா? எங்களுக்கு மலையாளமே தெரியாதுங்க சுத்தமாக. மெம்பர்ஷிப்புக்கு வாங்க கைஸ், டைம் ஆகுதுடா, சீக்கிரம் வாங்க கைஸ். ஏன்னா நான் தூங்கணும் வேற. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுங்க. சீக்கிரம் டார்லிங், லைவ் முடிச்சிடலாம். பேசினா பேசிகிட்டே தான் இருப்போம் நம்ம லைவ்ல. டைம் போகிறதே தெரியாது எப்போவுமே. சீக்கிரம் வாங்க டார்லிங். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தெரியலனா ஓகே. பாய், குட் நைட் மிஸ். மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷல்? வெரி ஸ்பெஷல். சீக்கிரம் ஜாயின் பண்ணி ஐயோ இருங்க, தலை மறைக்குது, ஒரே நிமிஷம். ஓகே, தேங்க்யூ. பேரு மாசிலாமணி. வெல்கம் மாசிலாமணி, வெல்கம். வாங்க.
பாப்ஸு எங்க பேச்சு ஏட்டு நீங்க பாதி திட்டுலயே போயிடுச்சு. என்ன பண்றது? திட்டாத என்னைக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்கிட்ட திட்டு வாங்கி பழகி போறதுனால எப்போ பாரு திட்டுற மாதிரியே தான் கமெண்ட்ஸை போடுறாங்க எல்லாரும். செல்லக்குட்டி ஸ்க்ரீனை வந்து டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காய்ஸ் சீக்கிரம் வாங்க, ஸ்க்ரீன் ஹைலைட்டா அந்த வர. ஓகே, ஹைலைட்டை கொடுத்தாச்சு. Shankar, good night. நான் சடனா பண்ணிட்டேனா? என்ன சடனா என்ன பண்ணிட்டேன்? ஃபோன் டான்ஸு. ஹாய் அக்கா, ஹைலைட்டு தானே சொன்னேன். இல்லை மோனி, ஹைலைட்டு தான் ஹைலைட்டு கொடுத்துருக்கேன். இன்னொரு வாட்டி கொடுத்துட்டு போகிறேன், அதை கண்டினியூஸாக எடுத்து வைக்க. செல்லோ சீக்கிரம் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வாங்க. என்னதுன்னே புரியலையே. சப்ஸ்கிரைபர் தான் அப்படி நான் சொல்கிறேன்னா. ஒன் டான்ஸ் ப்ளீஸா. செல்லோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. போவாங்க பாய்ஸ். நீங்கள் அந்த கமெண்ட்ஸை விட்டுட்டு மற்ற கமெண்ட்ஸை பார்க்கலாம், பிடிக்கலன்னா விட்டுடுங்க. ஓகே, நான் விட்டுட்டேன், எப்போவே விட்டுட்டேன். செல்லோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ காமெடியா போனாலும் சில பேர் கரெக்டா சொன்ன ஜாஃபர், கரெக்ட் தானே சொல்றது. யூ நைனா வாடா என் செல்லம், ஏன்டா இவ்வளோ லேட்டு? ஏன் தங்கம் பாரு, நீ ரொம்ப லேட்டாக கமெண்ட்ஸ் பண்ணுற. நீ ஃபஸ்ட்டே வந்திருக்கணும்ல. நான் உட்காந்து கலாச்சிட்டு இருந்தப்பவே நீ நயனான்னு கேட்டிருந்தா நான் உன்னை வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் டாபிக் ஓட்டியிருப்பேன். நான் இப்போ லைவ் முடிக்கிற மூடுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து நீ நயனா 8 11 கேட்டுட்ருக்க நீ. அப்புறம் இந்த கமெண்ட்ஸை எப்படி போக வைக்கிறது மறைக்குது. ஷங்கர் ப்ரோ குட் நைட். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க. சரி ஓகே, லைவை முடிச்சிடலாமா? பார்க்கலாம், நாளைக்கு சந்திப்போம். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சிற்பி 992 குடைக்குள் மழை நம்ம யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. அப்புறம் பாய் மாமி. ராகம் குட் நைட். சரி வாங்க. ஸோ ஓகே காய்ஸ், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். சிற்பி 992 கொடைக்குள் மழை நம்ம யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். குட் நைட் பாப்சன், குட் நைட் மோனி, குட் நைட் தலர், குட் நைட் சங்கர், குட் நைட்.